இல்ல சார், சைட்ல தான், சைட்ல தான். ஏங்க நாங்க இங்க 4 மணி நேரமா நின்னுக்கிறோம். நீங்க பாட்டு விஐபி தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. நாங்களும் இங்க சாமி கும்பிட தானே வந்திருக்கோம். நாங்களும் பக்தர்கள் தானே. ஏன்பா இதெல்லாம் நீ வீடியோ எடுக்க மாட்டியா? அவர் என்னெல்லாம் பண்ணிக்கிறாரு, அதெல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வீடியோ எடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. ஏமா யாருமா நீ, எங்கிருந்துமா வர, அவர் யார் தெரியுமா, சேகர் பாபு யார் தெரியுமா, அந்த காலத்துலதான் இவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? சரி, பழைய கதையெல்லாம் பேசி இப்ப என்ன ஆக போகுது? அந்த பழைய கதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப எதுக்கு? திமுக அரசு இப்பவாச்சும் புரிஞ்சுக்கணும். மக்கள் பழைய முறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப மக்களுக்கு பயம் அப்படின்றது சுத்தமா கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் தைரியமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க முதலமைச்சரா இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சரா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா உங்க மூஞ்சிக்கு நேரா நீங்க பண்ணக்கூடிய அல்டாசியங்களை குறித்து கேள்வி எழுப்புறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. நேருக்கு நேர் கேள்வி கேட்டு மக்கள் விரட்டி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இந்த இடத்துல சேகர் பாபு என்ன பண்ணாரு, அந்த போனை புடுங்க வந்தாரு. ஆனா அந்த பையன் என்ன பண்ணா, உஷாரா அந்த போனை பின்னாடி இழுத்துட்டான். அங்க இருக்கிற மக்கள் நடக்கிற இந்த நிகழ்வை வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாருமே போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்கிருந்து திருச்சி ஓடி போயிட்டாரு. திமுக நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. திமுக அழிறத நாம எல்லாருமே கண்ணால பாத்துட்டு இருக்கோம். சோ நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்க ஒரு வீடியோ போடுறேன், இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன், நான் இதை படிக்கிறேன். ஆனா நீங்க இந்த வீடியோவை அப்படியே பாருங்க. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறப்பு நிகழ்வில் சாமி தரிசனம் செய்த முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின். அந்த பக்கம் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முருக பக்தர்களை இழிவுபடுத்துறாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மற்ற திமுக பெருந்தலைவர்கள் நான் இத்தனை கோவில்களை இடிச்சிருக்கேன், இத்தனை ஹிந்து கோவில்களை இடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா வேற பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாச்சும் திருமண நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா ஹிந்து திருமண சடங்குகள் இருக்கு இல்லையா, ஹிந்து மத சடங்குகள், அதை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறாரு, அருவருப்பா பேசிட்டு இருந்தாரு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துர்கா அம்மா என்ன பண்றாங்க, கோவிலா போறாங்க. அதை எல்லாத்தையுமே ஊடகங்களை போட்டு அவங்களே வைரல் பண்றாங்க. காலங்காலமா திமுக இத மாதிரியான ஒரு மட்டமான அரசியலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது பாலிஷ் அரசியல், பாலிஷ் பண்றாங்க, மக்கள் கிட்ட பாலிஷ் பண்றாங்க. பாருங்க, நாங்களும் இந்து தான், எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே கோவிலுக்கு போறாங்கதான், நாங்க ஒன்னும் ஹிந்து விரோதிகள் கிடையாது அப்படின்ற மாதிரியான பாலிஷ் அரசியலை, பாலிஷா, ஆமா அந்த பாலிஷ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு அரசியலை தான் இந்த திமுக பண்ணுது. ஈயம் பூசின மாதிரியே இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியே இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஈயம் பூசுற அரசியலை தான் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முஸ்லிம் ஓட்டுகளை தாஜா பண்ற மாதிரியும் ஆச்சு, இந்த பக்கம் ஹிந்துக்கள் ஓட்டுகளை அறுவடை பண்ண மாதிரியும் ஆச்சு. இவங்களுடைய இந்த பாலிஷ் அரசியல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த காலகட்டத்துல வேணா இவங்களுக்கு கை கொடுத்திருக்கும், 2024 வரைக்கும் கூட இவங்களுக்கு கை கொடுத்திருக்கும். பட் இனியும் இது மாதிரியான அரசியலானது இவங்களுக்கு கை கொடுக்காது. இது மாதிரியான அரசியல் நமக்கு கை கொடுக்கும், நம்மளை காப்பாத்தி விடும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுல வீழ்ச்சி தான் அடைவாங்க. அப்படி அவங்க நம்பினாங்கன்னா அவங்கள மாதிரியான ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. இன்னமும் இது மாதிரியான அரசியலா மக்கள் நம்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா நம்பவே மாட்டாங்க. ரைட், இப்ப நாம அடுத்த மேட்டருக்கு போயிடலாம். காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பக்கத்துல இருந்து, அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இருந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு போல. காலையில ஒரு 9 மணி இருக்கும். அந்த ட்வீட்டை நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது, என்ன இந்த ட்வீட் இவ்வளவு அருவருப்பா ரொம்ப மோசமா இருக்கு, திமுகல இந்த தற்கொலை ஊபிஸ்கள் இருப்பாங்க இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஆபாசமா பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா அந்த ஐடியா பார்க்கும்போது நம்மளுடைய முதலமைச்சருடைய ஐடி மாதிரி இருந்தது. பார்த்தா உண்மையிலேயே முதலமைச்சர் ஐடி தான். முதலமைச்சர் ஐடியில இருந்து இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டா அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது. அந்த ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட் இங்க சைட்ல போடுறேன், நீங்களும் அது என்னன்னு பாருங்க. மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா, டேஷ் அரசியலா, மக்கள் முடிவு செய்வார்கள். மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள், இவைதான் மாமதுரையின் வளர்ச்சிக்காக அங்கு வாழும் மக்கள் கேட்பது. ஒரு மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இத மாதிரியா ட்வீட் போடணும், இப்படியா ட்வீட் போடுவாரு பாருங்க, டேஷ் அரசியலா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இத மாதிரியான ட்வீட்லாம் ஊபிஸ்கள் தானே போடுவாங்க, ஊபிஸ்கள் தான் போடுவாங்க. ஆனா முதலமைச்சரா இருந்துகிட்டு இவரே இத மாதிரி போட்டிருக்காரு பாருங்களேன். இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டா ஏத்துக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை,
வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டிருக்கார். டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன, இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? சரி, நீங்க தமிழகத்தின் முதலமைச்சர் தானே, 4 வருஷமா தமிழகத்தின் முதலமைச்சரா தானே இருக்கீங்க. இந்த 4 வருஷமா நீங்க மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ இம்புட்டு வியாக்கியானம் பேசக்கூடிய நீங்க ஒரு 4 குப்பலாரிய மதுரைக்கு அனுப்பி மதுரையில் இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்க கிளீன் பண்ண சொல்லிருக்கலாம் இல்லையா? என்ன சம்மந்தமே இல்லாம பேசுறானேன்னு நினைக்கிறீங்களா? சம்பந்தம் இருக்கு. இப்ப இந்த கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க. இந்தியாவின் அசுத்தமான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் மதுரை முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவின் அசுத்தமான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் மதுரை முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவிலேயே கடன் வாங்குற மாநிலங்கள்ல நம்முடைய தமிழகம் நம்பர் 1 இடத்துல இருக்கு. இந்தியாவிலேயே ஊழல் பண்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 பிளேஸ்ல நம்முடைய தமிழகம் இருக்கு. இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்கள்ல நம்பர் 1 தமிழகம் தான் இருக்கு. நம்முடைய மதுரை தான் இருக்கு. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி செய்த லட்சணம் தான் இது. 3வது பிளேஸ்ல வேற எதுவும் கிடையாது, நம்முடைய சிங்கார சென்னை தான். இந்த லிஸ்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஆட் பண்ண விரும்புறேன். இந்த கள்ளக்காதல்னு சொல்லுவாங்க இல்லையா, கள்ளக்காதல் இல்ல திருமணம் கடந்த உறவுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கூட இங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல கூட நம்முடைய தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு. காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, இங்க காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, அந்த காஞ்சிபுரம் தான் கள்ளக்காதல்ல இல்ல திருமணம் கடந்த உறவுல நம்பர் 1 இடத்துல இருக்கு. இம்புட்ட அழகா ட்வீட் போட தெரிஞ்ச நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அங்க 100 நாட்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்க்க முடிஞ்சதா? இல்ல, பார்க்கவே இல்ல. இன்னைக்கு வந்த ஒரு செய்தியை காட்டுறேன். இப்போ வந்த செய்தியை காட்டுறேன், நீங்களே பாருங்க. தூய்மை பணியாளர்கள் 100 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இன்று உயர்நீதிமன்றம் அருகிலிருந்து தலைமை செயலகம் நோக்கி தூய்மை பணியாளர்கள் பேரணியாக சென்று முதல்வரிடம் மனு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றனர். அவர்களை கைது செய்வதற்காக 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்யல. அவங்களை கைது செய்யறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, வேங்கை வயல்ல ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது, அங்கவாச்சு இவர் போனாரா? இல்லையே. ஆனா பாருங்க, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ட்வீட்ல டேஷ் அரசியலா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இப்போ சில டேட்டாக்களை வைத்து நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சில பல கேள்விகளை கேட்கலாம். ஆமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, என்ன உங்களுக்கு மதுரை மக்கள் மீது திடீர் பாசம் எங்கிருந்து வந்தது? மதுரை மாநகராட்சியில கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி 150 கோடி வரி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மேயரே ராஜினாமா பண்ணிருக்காரு. அங்க 2 அமைச்சர்களுக்கு பணி போரானது பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைகிறாங்க. எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் அங்க வரவே மாட்டேங்குது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகள்ல 30,000 கோடி வரைக்கும் அடிச்சு வச்சிருக்காங்க, ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மதுரையில நின்னு வெற்றி பெற்ற திரு பிடிஆர் அவர்கள் சொன்னாரு. ஞாபகம் இருக்குதுங்களா? அதுக்கப்புறமா அவர் என்ன ஆனாரு தெரியலையே. மீடியா முன்னாடி அவர் வராரா? மீடியா அட்டென்ஷன் அவருக்கு கொடுக்கப்படுதா? இல்லையே. சென்னைக்கு போட்டியாக மதுரையில மழை வந்தப்போ மதுரை மாநகரமானது வெள்ளத்துல மிதந்தது. இது மாதிரியான சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் மதுரையில நடக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாரு? ஏன் அப்போலாம் அது குறித்து எல்லாம் பேசவே இல்லை? ஒரே ஒரு வார்த்தை கூட ஏன் அவர் பேசவே இல்லை? ஓகே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நாங்க மதுரைக்காக ஸ்பெஷலா இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படின்ற மாதிரி சில டுபாக்கூர் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாக்குறுதிகளாச்சும் நிறைவேற்றினாங்களா? இல்ல. வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அமைச்சாங்களா? இல்ல. காத்தையாறு அணைக்கு புதிய கால்வாய் அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்களே, அமைச்சாங்களா? இல்லையே. அதே மாதிரி மெட்ரோ ஏன் மதுரைக்கு வரல அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முக்கியமா மதுரை மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த திமுக அரசு தவறான திட்ட அறிக்கையை சப்மிட் பண்ணிருந்தாங்க. அதனாலதான் மெட்ரோவானது அங்க வரல. ஆமா, துண்டு சந்துக்குள்ளெல்லாம் மெட்ரோ வேணும்னா யாராலங்க கட்ட முடியும்? யாருங்க கட்டி கொடுப்பா? எப்படிங்க அத மாதிரியான இடங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியும்? கொடுத்த வாக்குறுதிகளை இவங்க மறந்த மாதிரி மதுரை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இவங்க மறந்துட்டாங்க. இவங்க மறக்கலாம், இவங்கள மாதிரி மத்திய அரசு மறக்குமா? மறக்காது. மத்திய அரசு சொல்லாத வாக்குறுதிகள்ல இதெல்லாம் இடம்பெறவே இல்லை. ஆனாலும் தமிழக மக்களுக்காக, மதுரை மக்களுக்காக மத்திய பாஜக அரசு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க கேட்டதுனால எய்ம்ஸ் மருத்துவமனையை அங்க கொண்டு வந்தாங்களா? கிடையாது. நீங்க கேட்டதுனால அங்க அகல ரயில் பாதை திட்டம் கொண்டு வந்தாங்களா? கிடையாது. நீங்க கேட்டதுனால மதுரை டு சென்னை தேஜஸ், வந்தே பாரத் மாதிரியான முக்கிய திட்டங்கள் அங்க கொண்டு வரப்பட்டதா?
கிடையாது. நீங்க அந்த மக்களை மதிக்காம இருக்கலாம், உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையால அந்த மக்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனா மத்திய பாஜக அரசு அது மாதிரிலாம் பண்ணாது. அவங்க பண்ண வேண்டிய வேலைகளை தொடர்ந்து மக்களுக்காக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இம்புட்டு வேலைகளை பார்த்துவிட்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு ட்வீட் போட்டிருக்காரு? மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா? டேஷ் அரசியலா? மக்கள் முடிவு செய்வார்கள். கண்டிப்பா மக்கள் முடிவு செய்வார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தான், அந்த நாளுக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். சென்னை மாநகராட்சியில துப்புரவு பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில இந்த திமுக அரசு ஊழல் பண்ணிருக்கு. அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இவங்க ஏகப்பட்ட முறைகேடுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான புகார்கள் எழுந்திருக்கு, குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதாவது இல்லாத வேலையே பார்க்காத தொழிலாளர்கள் பதிவுகள் மூலியமாக மாசம் 1 கோடி வரைக்கும் இவங்க ஊழல் பண்றாங்க. அது மாதிரியான நபர்கள் அங்க வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த சம்பளத்தை இவங்க ஆட்டிய போடுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இப்ப எழுந்திருக்கு. அதோடைய விசாரணையும் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. அம்பத்தூர் மண்டலம் 7ல தேசிய நகர்ப்புற வாழ்வாதாரம் இயக்கத்தின் கீழே துப்புரவு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துறதுலதான் இத மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு. இத மாதிரி 1-2 கிடையாது மக்களே, ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. அது குறித்தான விசாரணையை நம்முடைய ஜிசிசி ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அவங்க தான் இந்த விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவின் மாநில செயலாளர் திரு கராத்தே தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவரு தான் இத மாதிரியான ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. அவருடைய புகாரின் கீழே தான் இப்ப விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ பதிவேட்டுல 1400 துப்புரவு பணியாளர்கள் இங்க வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையாலேயே அங்க 1400 பணியாளர்கள்லாம் வேலை பார்க்கல, வெறும் 1000 பேர் மட்டும்தான் வேலை பார்த்திருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 400 பேர் போலி பணியாளர்கள். அப்படிப்பட்ட பணியாளர்களே அங்க கிடையாது. அவங்க பெயர்ல அவங்களுடைய சம்பளத்தை இவங்க ஆட்டிய போட்டிருக்காங்க. அதுவும் மாசம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஆட்டிய போட்டு வச்சிருக்காங்க. இது இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரியான விஷயங்களை எடுத்து சொன்னது திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் தான். இந்த புகாரை உடனடியாக விசாரணை பண்ணி 7 நாட்களுக்குள்ள ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜிசிசியினுடைய ஆணையர் திரு ஜே குமர குருபரன் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. திமுக அரசாங்கத்தின் கீழே ஊழல் அப்படின்றது நார்மலான ஒரு விஷயமா மாறி போச்சு, நார்மலைஸ் பண்ணி விட்டாங்க. திமுக இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவங்களுடைய எல்லாருடைய கையும் கரைப்படைந்த கைகளா இருக்கு. நாங்க ஏழைகளை பாதுகாக்கிறோம், நாங்க தான் அவங்களுக்கான பாடி கார்டு முனீஸ்வரர்கள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா இவங்க முழுக்க துப்புரவு பணியாளர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க, அவங்கள புறக்கணிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆனாலும் இவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அந்த மக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான். இங்க இருக்கக்கூடிய தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள், தலித் புரட்சியாளர்கள், இவங்க யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா? நடக்கக்கூடிய இந்த அவலங்களுக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்களா? அந்த மக்களுடைய நலனுக்காக நிதி ஒதுக்கி வச்சிருந்தா இவங்க அந்த நிதியில கை வச்சிருக்காங்க, ஆட்டிய போட்டிருக்காங்க. திமுக முரண்பாடுகளின் மூட்டை அப்படின்ற மாதிரி சொல்றது சும்மா கிடையாது மக்களே. மாமன்னன் திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க இருக்கோம், நாங்க தான் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம், எங்களாலதான் அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறாங்க, எங்களாலதான் அவங்களுடைய வாழ்க்கையை மேன்மை நிலை அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டியில பாருங்க, ரியாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. இவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது அந்த மக்களை இவங்க கண்ணியத்தோட நடத்துறாங்களா? அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க செஞ்சு கொடுக்குறாங்களா? தலித் அரசியல் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் இவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஏன் ஒருத்தர் கூட வாயை திறந்து பேசவே இல்லை? துப்புரவு பணியாளர்கள் 100 நாட்களுக்கு மேலாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஓகேங்களா? அந்த மக்களுக்கு ஆதரவாகவாச்சும் யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா? சினிமா துறையில இருந்து யாரும் வரல. இங்க தலித் அரசியல் பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் பெருசா யாரும் வரவே இல்லை. 30 வண்டிக்கு மேல வச்சுக்கிட்டு 100 காவல்துறையினர் வெயிட் பண்றாங்க அந்த மக்களை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஆனந்த விகடன்ல வந்த செய்தி காமிச்சல்ல, பாத்தீங்கல்ல, இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் அமைதியா இருக்காங்க, ரொம்ப சைலண்டா இருக்காங்க, கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. திராவிட அரசியல் பேசக்கூடியவர்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க உயர்த்த போறோம், எங்களால மட்டும்தான் உயர்த்த முடியும், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்க மட்டும்தான் உயர்த்தி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே ஒழிய உண்மையாலே அது மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணிருக்காங்களா? பெருசா இல்லவே இல்ல. RS பாரதி மாதிரியான நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க போட்ட பிச்சை, எங்களாலதான் அவங்களா வந்திருக்காங்க, இதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை இப்படியே இவர் சொல்லியிருக்காரு. இப்ப கூட சமீபத்துல விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி நீ 200 கோடி வாங்குறனா 100 கோடி வாங்குறனா அதெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் அவங்களுடைய கையில இருக்கணும். அவங்க கையில இல்லாத நேரத்துல பயங்கரமான அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க. நாங்க மட்டும் தான், நாங்க இல்லைன்னா உங்களை யாருமே பாதுகாக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் டிராமா போடுவாங்க. இவங்க கையில ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா
முன்னேறதவங்களே பரவாயில்லப்பா, அவங்கள விட இவங்க ரொம்ப மோசமா தான் இருக்காங்க அப்படி சொல்ற மாதிரி தான் இவங்க நடந்துக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் எப்போதான் இந்த மக்கள் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. பட் ஒன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க யாருமே திமுக பக்கமே போக மாட்டாங்க.